வணக்கம் நேயர்களே. ஈரானில் ஹமாஸ் படை அரசியல் உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டதற்கான எதிரொலி இப்பொழுது இஸ்ரேல் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறது எனலாம். ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை பல முன்னணி விமான சேவை நிறுவனங்கள் ரத்து செய்திருக்கின்றன. இந்த பிரச்சனை இஸ்ரேல் காசா மோதல் ஆரம்பித்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி சில விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன இஸ்ரேலுக்கு. இருந்தாலும் பல நிறுவனங்கள் தங்களுடைய சேவையில் ஈடுபட்டன. ஆனால் இப்பொழுது முன்னணி நிறுவனங்களான யுனைடெட் மற்றும் டெல்டா விமான நிறுவனங்கள் தங்களுடைய சேவையை இஸ்ரேலுக்காக நிறுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கான விமான சேவையை நிறுத்தியிருக்கின்றார்கள். டெல் அவிவ் போன்ற நகரங்களுக்கு எல்லாம் இனி செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஈரானில் இடம்பெற்ற இந்த ஹமாஸ் தலைவர் மீதான தாக்குதலால் அவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இஸ்ரேல் மீது எந்த நேரமும் எண்ணமும் யாரும் செய்வார்கள் என்றொரு முனைப்பில் தங்களுடைய விமானங்களுக்கும் தங்களுடைய விமானத்தில் பயணிக்கின்ற ஏனைய நாட்டு பயணிகளுக்கும் அது பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சில வேளைகளில் என்னவென்று நடக்கலாம் என்கிறதான பயத்தில் தான் யுனைடெட் மற்றும் டெல்டா நிறுவனங்கள் தங்களுடைய சேவையை இஸ்ரேலுக்கான சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டெல்டா ஒரு விதிவிலக்காக இன்னொரு செயலை செய்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்த பயணிகளுக்காக மட்டும் டெல் அவிவ் வரையும் தங்களுடைய விமான சேவை தொடரும் என்று டெல்டா அறிவித்திருக்கிறது. ஆனால் யுனைடெட் அதையும் நிராகரித்திருக்கிறது, எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது என்று. அதே போல ஏர் கனடா என்று சொல்லப்படுகின்ற கனடா விமான நிறுவனமும் தங்களுடைய சேவை இந்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மட்டும்தான் நடைபெறும் என்று தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேல் மீது மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக ஈரான், ஒரு கொள்ளை வெறியில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான விஷயம். ஏனென்று சொன்னால் அங்கு ஈரானிய புதிய ஜனாதிபதி பதவியேற்று சில மணித்தியாலங்களில் ஹமாஸ் அரசியல் உயர்மட்ட தலைவர் ஹனியா கொல்லப்பட்டார். எனவே அந்த உயிரிழப்புக்கு பிறகு சரியான ஒரு ஆத்திரத்தில் இஸ்ரேல் மீது பல நாடுகள் இருக்கின்றன. அதிலும் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டு அதுவும் கொஞ்ச நேரத்தில் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட விஷயம் பாடு தொடர்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் எந்த நேரமும் இஸ்ரேலுக்கு என்னமும் நடக்கலாம் என்றுதான் ஒரு போக்கில் தான் சென்று கொண்டிருக்கிற நிலைமை. ஆனால் இதுவரையிலும் இஸ்ரேல் வாய் திறக்கவில்லை. இஸ்மாயில் ஹனியினுடைய கொலைக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கிற விடயத்தை இன்னும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் ஒரு நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை பொறுப்பேற்றால் என்ன, பொறுப்பேற்காவிட்டால் என்ன, உண்மையில் அதுதான் இந்த தாக்குதலை நடத்தியது என்பது 100%. ஏனென்றால் போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே சொல்லப்படுகின்ற விஷயம், பெஞ்சமின் நெதன்யாஹு என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் கண்டிப்பாக ஹமாஸை முற்றாக ஒழிப்போம், ஹமாஸில் உள்ள உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் உயிருடன் வைக்க மாட்டோம் என்பது பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய சூளுரை. அந்த சூளுரைக்கு ஏற்றவாறு இப்பொழுது விஷயம் நடந்திருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கு எப்போ வேண்டுமானாலும் என்ன அடியும் விழலாம். ஈரான் அண்மையில் நேற்று முன்தினம் சிவப்பு கொடியை பறக்க விட்டிருக்கிறது. அந்த சிவப்பு கொடியின் அர்த்தம் என்பது என்ன என்பதை நாங்கள் செய்தியூடாக தந்திருக்கிறோம். அதாவது இரத்தம் காணுகின்ற ஒரு படலம் அல்லது இரத்த பழிவாங்கலுக்கான ஒரு நினைவுதான் இந்த சிவப்பு கொடியேற்றல். அந்த நிலைமைக்கு மோசமாக இருக்கிறது நிலை. என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலுக்கான விமான சேவைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டாச்சு. முக்கியமான நிறுவனங்கள் நான் சொன்னது போல யுனைடெட் மற்றும் டெல்டா நிறுவனங்கள். என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.